நமஸ்காரம். மீண்டும் நான் உங்களை இந்த வீடியோவினூடாக சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய பதிவில் நான் பரதநாட்டியத்துக்கும் பலே நடனத்துக்குமான ஒற்றுமைகள் வேற்றுமைகள் என்பதை சொல்வதற்காக இதில் வந்துள்ளேன். அதன் விளக்கத்தை பார்க்கலாம். தமிழக பண்பாட்டு பின்புலத்திலே தோன்றிய பரதநாட்டியமும் ஐரோப்பிய பண்பாட்டு பின்புலத்திலே தோன்றிய பலே நடனமும் நீண்ட வரலாற்று செயல்முறையின் வழியாக முகிழ்ந்தெழுந்த செம்மை அடைந்த வடிவங்களாக உள்ளன. இவை தொன்மையான சடங்கு நடனங்கள், சமூக நடனங்கள், மாயவித்தை நடனங்கள், வளமிய நடனங்கள் என்பன இவ்விரு நடனங்களுக்கும் தோற்ற அடிப்படையாக உள்ளன. இந்நடனங்கள் தத்தமக்குரிய பிரதேசங்களில் சாஸ்திரிய நடனங்களாக மிளிர்ந்து வருகின்றது. பரதநாட்டியத்திற்கும் பலே நடனத்திற்குமான ஒற்றுமைகள். முதலாவது, இவ்விரு நடனங்களிலும் தாளம், லயம் என்பன முக்கியமானதாக விளங்குகின்றது. அதாவது கதை சார்ந்த ஆடல், கதை சாரா ஆடல் என்ற வகைகள் இவ்விரு நடனங்களிலும் காணப்படுகின்றன. இரண்டாவது, சமூக நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கதை அம்சங்கள் இவ்விரு நடனங்களிலும் வெளிக்காட்டக்கூடியன. மூன்றாவது, நீண்ட பயிற்சியும் கல்வியும் இன்றி இவற்றை நாம் சரியாக ஆற்றுகை செய்ய முடியாது. அதேவேளை அசைவு அடிப்படையில் சிறிதளவு பிழை ஏற்படினும் அவற்றை மிக துல்லியமாக ஏனையோருக்கு வெளிக்காட்டும் தன்மை இவ்விரண்டு நடனத்திலும் காணப்படுகின்றன. நான்காவது, இவை இரண்டும் தசை நார்களுடன் தொடர்புபட்ட பயிற்சியாக இருப்பதனால் ஆடப்படும் நடனங்களை இலகுவாகவும் எளிமையாகவும் ஆற்றுகை செய்ய உதவுகின்றது. ஐந்தாவது, இவை இரண்டும் தத்தமக்குரிய ஆடல் அம்சங்களை தனித்துவமாக பேணுகின்றது. அதாவது தமது நடனங்களுக்குள் பிற நாட்டு நடனக்கலை அம்சங்களை உள்ளடக்காமல் ஒரு சிறப்புடன் திகழ்கின்றது. ஆறாவது, பாண்டித்தியமடைய இரண்டு கலைகளுக்கும் கடின பயிற்சியும் ஆர்வமும் தேவை. ஏழாவது, நடனமாடுபவர்கள் வளையக்கூடியவராகவும் மெலிந்தவராகவும் இருப்பது விருப்பக்கூடியது. எட்டாவது, நாட்டியக்காரர் கலைக்கு தம்மை அர்ப்பணிப்பவராக இருக்க வேண்டும். ஒன்பதாவது, இரண்டு கலைகளும் மனதிற்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும். பத்தாவது, இரண்டு கலைகளுக்கும் கற்பனா சக்தியும் உருவாக்கும் ஆற்றலும் அவசியம். இவ்வாறு ஒற்றுமைப்படுவது போலவே இவ்விரு நடனங்களில் வேற்றுமைகளும் காணப்படுகின்றது. முதலாவது வேற்றுமை, பலே மேலைத்தேய நடனமாகவும் பரதநாட்டியம் கீழைத்தேய நடனமாகவும் உள்ளமை முக்கிய வேறுபாடாகும். இரண்டாவது, பலே நடனமானது மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு உலகியல் அம்சங்களை அடிப்படையாக கொண்டது. பரத நடனமானது புராண கலைகள் மூலமாகவும் இதிகாசங்கள் மூலமாகவும் ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகின்றன. மூன்றாவது, பலே நடனமானது அந்தந்த காலத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடனங்களை கொண்டு கருத்தை புலப்படுத்தும். ஆனால் பரதநாட்டியமானது இறைவனோடு தொடர்புடைய சமய கொள்கைகள், புராணங்கள் கூறும் தன்மையை மனிதர்களுக்கு திரும்ப திரும்ப எடுத்து காட்டுவதாக அமைகின்றன. அதாவது இந்த நடனம் ஒழுக்கமற்ற நிலைகளை பிரதிபலிக்காமல் வாழ்க்கை தன்மையோடு கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக உள்ளது. உதாரணமாக அரிச்சந்திர மயான காண்டத்தில் அரிச்சந்திரன் பொய் சொல்லாமை வாய்மையின் வெற்றியை புலப்படுத்துகின்றது. நான்காவது, கீழைத்தேய நடனத்தில் ஆடை அலங்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. மேலத்தேய நடனத்தில் அதற்கான தன்மை குறைவாகவே காணப்படுகின்றது. ஐந்தாவது, பரதநாட்டியத்தில் முத்திரைகள் பிடிப்பது அழுத்தமாக இருக்கும். பலே நடனத்தில் முத்திரைகள் கொஞ்சம் பிடிப்பது இலேசாக இருக்கும். ஆறாவது, கீழைத்தேய நடனத்தில் நவரசங்கள் காணப்படுகின்றது. ஆனால் மேலத்தேய நடனத்தில் இத்தகைய திடமான பாவங்கள் காணப்படுவதில்லை. ஏழாவது, கீழைத்தேச நடனத்தில் மிருதங்கம், வயலின், புல்லாங்குழல், பாட்டு, கடம், வீணை போன்ற பக்கவாத்தியங்கள் உண்டு. மேலத்தேய நடனத்தில் பியானோ, கிட்டார், ட்ரம்ஸ், வயலின், எக்கோடியன் போன்றன பாவிக்கப்படுகின்றன. ஒன்பதாவது, பரதநாட்டியத்தில் எல்லா பாதபேதங்களும் உபயோகிக்கப்படும். ஆனால் மேற்கத்திய நடனத்தில் ஒரு சில பாதபேதங்களே உபயோகிக்கப்படுகின்றன. ஒன்பதாவது, பலேயில் இசைக்கருவியின் இசைக்கே முக்கியம் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் பரதநாட்டியத்தில் பாடகரின் வாச்சிக்க அபிநயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. ஏனெனில் பாடலின் கருத்தை புலப்படுத்துவதற்காகவே. பத்தாவது, பலேயில் காட்சி அமைப்பு மேடையின் நிறம், ஜன்னல் போன்றன ஆடையின் நிறத்துக்கேற்பவே காணப்படும். பரதத்தில் காட்சி அமைப்பு கூடுதலாக கோயில்களே காணப்படுகின்றன.
11வது, பலே நடனமானது வெறும் அழகுக்காகவே ஆடப்படுகின்றது. ஆனால் பரதநாட்டியமானது கருத்திற்காகவே ஆடப்படுகின்றது. 12வது, பலே நடனத்தில் இசைக்கருவிகளின் பங்கு பெரும் முக்கியத்துவமானதாக கருதப்படுகின்றது. ஆனால் பரதநாட்டியத்தில் இசைக்கருவிகளின் பங்கு சிறிதளவாகவே பயன்படுத்தப்படுகின்றது. 13வது, இவற்றின் மேடை அமைப்பினை நோக்கும் போது இரண்டுக்கும் வேறுபட்ட இடங்களிலே ஆற்றிகை செய்யக்கூடியதாக இருக்கும். பலே நடனத்தின் மேடை அமைப்பு மரத்தால் ஆனதாக காணப்படும். ஏனெனில் அவர்களின் நடன அசைவுகள், நடன கோலங்கள் என்பன இவ்வகையான மேடையில் செய்வதற்கு இலகுவானதாக இருக்கும். ஆனால் பரதநாட்டிய அரங்கம் அமைப்பு சீமெந்தினால் ஆன மேடையிலோ அல்லது வரும் நிலத்திலோ ஆடக்கூடியதாக இருக்கும். 14வது, பலே மேடையின் பின்புறம் ஆடையின் வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரியே பெரும்பாலும் மெல்லிய வர்ணங்களாக காணப்படும். ஆனால் பரதநாட்டிய மேடையின் பின்புறம் ஒரு கடும் நிறம் கொண்டு இருண்டதாக காணப்படும். அப்போது தான் அவர்கள் அணியும் ஆடையின் நிறம் தெளிவாக புலப்படும். 15வது, பலே நடனத்தில் நடனமாடுபவர்கள் ஒரு விதமான பாதணிகளை அணிந்து கொள்வார்கள். முழு பாதமும் தரையில் படாமல் காற்றில் பறப்பது போல் அவர்களது நடனம் அமையும். ஆனால் பரதநாட்டியத்தில் பாதணிகள் அணிவதில்லை. இவர்கள் நடனமாடும் போது முழு பாதமும் நிலத்தில் படும்படி ஆடுவார்கள். 16வது, பலே நடனக்காரரின் மேடையில் எவ்விதமான காட்சி பொருட்களும் காணப்பட மாட்டாது. ஆனால் பரதநாட்டிய மேடையில் பக்கவாத்தியக்காரர், சிவனின் உருவம் என்பனவும் பொருட்களும் பாவிக்கப்படும். எனவே நான் கீழத்தைய மேலேத்திய நடனங்களை ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் பலதரப்பட்ட தரவுகளை தந்துள்ளேன். இத்தரவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகின்றேன். வெளிநாடுகளில் நடனம் பயிலும் மாணவர்களுக்கு இலகுவான முறையில் கிடைப்பதற்காகவே நான் இத்தகைய பதிவை மேற்கொண்டுள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.